கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 3 வாரங்களிலே நாம் தியானித்தோம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் கூட இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது வாரத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது வாரத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற வேத பகுதி உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லி அங்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்திரையாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த வார்த்தைகளை எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேல் மக்களோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே மோசே இரவும் பகலும் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் கர்த்தரோடு கூட இருந்து அந்த 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனைகள், தேவன் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் தான் அவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகள். அந்த கட்டளைகள், அந்த கற்பனைகளின்படி நாம் செய்வோமானால் அல்லது அந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் தான் மோசேயின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அந்த வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறார்களோ, அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அல்லது அவைகளின்படி செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே அநேக வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை அது ஒரு நாளும் அது ஒளிந்து போகாது. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமுமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கை கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே அவைகள் கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உலகத்திலே நமக்கு ஆலோசனை கொடுக்க, உலகத்திலே நமக்கு காரியங்களை நம்மோடு கூட பேசுவதற்கு அநேக மக்கள் காணப்படலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் காரியங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் அவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அதை தான் நாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இவர் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளிலே, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளிலே, இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே இருக்கிற வேதம், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகளை போதிக்கிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். கேட்கிற நேரம் மாத்திரமல்ல, இரவும் பகலும். ஏனென்றால் மோசே இரவும் பகலும் அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் தான் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாமும் இரவும் பகலும் அவைகளை நாம் தியானித்து அவைகளின் மேல் நாம் பிரியமாய் இருப்போம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விலையேற பெற்ற வார்த்தைகள், ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தமானவைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாகவே யார் இதை கை கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளையும் எல்லா விதமான பிரயாசங்களையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள், இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்க செய்கிறதப்பா. ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். உன் பேரிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க செய்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் இவைகளின்படி தங்களை ஆண்டவரே அப்பா அர்ப்பணித்து நடக்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே வருகிற நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்யும்படியாக உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கட்டும் அப்பா. அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமேன்.